பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்ரா புஸ்தகத்தின் 3 அதிகாரங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் 3 அதிகாரங்கள். யூதாவுக்கு திரும்பி வருவதற்கு முன்பதாக யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள் என்பதை எரேமியா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்ததை எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். 29ஆம் அதிகாரத்திலும் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 70 வருட சிறையிருப்பு கிமு 605 நிகழ்ந்த முதலாம் சிறையிருப்பிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். அது யோயாக்கீம் அரசாண்ட 3வது ஆண்டாகும். கிமு 538 வரைக்கும் அவர்கள் அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாகி திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் அந்த மீட்பின் காரியங்களை நியமிக்கப்பட்ட அதன் முடிவுகளை வரலாறு முழுவதும் அவர் நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக அரசர்களை சிறைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தானியேல் புஸ்தகத்திலும் காரியங்களை நாம் பார்க்க முடியும். கொடிய நியாய தீர்ப்பை அவர் அனுப்புகிறார். இந்த வார்த்தை நிறைவேற்றி தமது நோக்கத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒருவரை சர்வதேச தலைவராக உயர்த்துகிறார். கோரேசின் இருதயத்தை ஏவி எழுப்பி ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு சிறையிலிருந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவன் சித்தம் கொள்கிறார். எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்ட தமது வாக்குத்தத்தத்தை குறித்த காலத்தில் தேவன் நிறைவேறும்படி செய்கிறார். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களைப் போல இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்றின் முடிவு வரை மீட்பின் காரியங்களை தொடர்ந்து செலுத்துவதை தேவன் அவர் தமது சித்தமாய் கொள்ளுகிறார். கோரேஸ் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் தோன்றுவதற்கு 160 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எருசலேமையும் ஆலயத்தையும் மறுபடி கட்டும்படி யூதர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு கோரேஸ் என்னும் பெயருடைய ராஜா ஒரு அனுமதி அளிப்பான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அதை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரங்களிலே நாம் காண முடியும். தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்படி தமக்கு உண்மையான ஜனங்கள் சில இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் ஏவுகிறார். சுமார் 50,000 பேர் கர்த்தருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து பாலஸ்தீனத்துக்கு புறப்பட்டு இந்த முதல் யாத்திரையிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மற்ற அனைவரும் சிறையிருப்பிலேயே இன்னும் தங்கியிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் யூதா தேசத்துக்கு திரும்பி வருகிறவர்களை உணவு மற்ற உறைவிடம் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து ஆதரித்து ஊக்கமளிப்பதாகும். சேஸ்பாத்சார் என்பவன் சிறைப்பிலிருந்து திரும்பியவர்களின் முதல் ஆளுநராக நியமிக்கப்படுவதை குறித்தும் நாம் இந்த அதிகாரத்திலே காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே சிறைப்பிலிருந்து வந்தவர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். சிறைப்பிலிருந்து வந்த இஸ்ரவேலர் 3/2 பகுதியாக யூதாவுக்கு திரும்பி வந்தவர்களை பற்றி எஸ்ரா புஸ்தகம் தெரிவிக்கிறது. முதல் திரும்புதல் கிமு 538ஆம் ஆண்டிலே செருபாபேலின் தலைமையின் பொறுப்பின் கீழ் நிகழ்ந்தது. ஏறக்குறைய 50,000 மக்கள் திரும்பி வந்தார்கள். ஆலயத்தை மறுபடியும் கட்டி கிமு 516இல் முழுமையாக முடித்தார்கள். தீர்க்கதரிசிகளாகிய ஆகாயும் சகரியாவும் இந்த காலத்தில் அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். 2வது திரும்புதல் கிமு 457இல் எஸ்ராவின் தலைமையின் பொறுப்பின் கீழ் நிகழ்ந்தது. அது 7ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை நாம் காண முடியும். எஸ்ரா தலைவராக ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேலும் உயர்வடைய செய்வதிலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியும்படி ஊக்குவிக்கவும் அதிகமாக கவனம் செலுத்துவதை நாம் பார்க்க முடியும். 3வது திரும்புதல் கிமு 447இல் நெகேமியாவின் தலைமை பொறுப்பில் நடந்தது. அவர்கள் நகரத்தின் மதிலை மறுபடியும் எடுத்து கட்டுவதற்காக எருசலேமுக்கு போனார்கள் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நெகேமியா இவர்களின் கடைசி காலத்தின் தீர்க்கதரிசியாகிய மல்கியா
அநேகமாக யூதாவில் ஊழியம் செய்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே பலிபீடத்தை மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுவதையும் தேவாலயம் திரும்ப கட்டப்படுவதையும் குறித்து 3வது அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். சிறைப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு முதல் முன்னுரிமை அளித்தார்கள். அந்த பலிபீடமானது யூதர்களுடைய தொழுகையின் மையமாக இருந்தது. ஏனெனில் அதன் மேல் பலிகளும் இரத்தமும் தேவனுக்கென்று பாவ நிவாரணமாக செலுத்தப்பட்டது. தங்களை சுற்றிலுமிருந்து ஜனங்களிடமிருந்து ஆபத்து ஏற்படக்கூடுமான் என்பதால் ஜனங்கள் பலிபீடத்தை பகுதி பகுதியாக கட்ட வேண்டும் என்று உற்சாகப்பட்டனர். அவர்கள் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் அவரை அணுகினால் மாத்திரமே தேவன் அவர்களை தீமை நின்று காப்பாற்றுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஒரு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியாய் தேவனுக்கு அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 4வது வசனத்திலே அவர்கள் கூடார பண்டிகை ஆசரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கூடார பண்டிகை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளும் பலியிட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. 8வது வசனத்திலே தேவனுடைய ஆலயம் மீண்டுமாய் கட்டப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு ஜனங்களின் மிக உயர் முன்னுரிமை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதாய் இருந்தது. அதனால் கர்த்தருடைய ஆராதனையை மீண்டுமாய் உறுதியான நிலைமையிலே பலப்படுத்த முடியும். தங்கள் ஜீவியத்தில் தேவனை முதன்மையாக வைக்காவிட்டால் தேவன் அவர்களை காப்பாற்றுவதற்காகவோ உதவி செய்கிறவராக இருக்க மாட்டார் என்று அவர்கள் நம்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியமும் விருப்பமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் உரிய விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆலயத்தை அஸ்திபாரம் போடப்பட்டதை ஜனங்கள் பார்த்த பொழுது அது கர்த்தருக்கென்று துதி பாடல் பாடினார்கள். ஜெபத்திற்கான தேவனுடைய பதிலும் அவர்களிடம் அவர் பாராட்டின நன்மைக்கும் அது அடையாளமாக இருந்தது. ஆண்டவருடைய துதி அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆம், தேவாலயம் மீண்டுமாய் கட்டப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவனை நாம் அதிகமாய் நாடுவோம், தேவன் தனியில் விடுதலையை பெற்றுக்கொள்வோம், தேவனை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். அப்படியே உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.